ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கடாய் கமல் அல்லது கமல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதோடைய பேஸ் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இதோடைய பேஸ் போடணும் எப்படின்னா இங்கேருந்து ஆப்போசிட்டுக்கு போடணும். சரியா? இது கமல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. கமல் ஒர்க்குனால் இந்தியில் தாமரை அப்படிம்பாங்க. தாமரை ஒர்க்கு இது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான். சேலைகளுக்கு, சுடிதாருக்கு, ஜாக்கெட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது ஒன்று. இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஸ்டைல் படிச்சிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரீ ஸ்டைலில் 200 ஸ்டிச்சஸ் தெரியும். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், அடுத்த கிளாஸ் வந்து அது எடுக்கலாம். 200 ஸ்டிச் தெரியும் பார்த்துக்கோங்க எனக்கு. இது மாதிரி பேஸ் போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, இப்போ இந்த நூல் வெளியே இருக்கு இல்லையா, இந்த நூல் என்ன செய்யணும், இப்படி ஒரு நூல் விட்டு ஒரு லைன் விட்டு போடணும். இது வெளியே இருக்கிறனால 1 2 3 இதுக்கு இப்படி கொண்டு வந்துடணும். ஓகே, அடுத்து என்ன செய்யணும், 1 விட்டுட்டு 1 2 3. ஓகே, ஒரு லைன் விட்டு நான் போடுறேன். இதை வந்து இழுக்கக்கூடாது. நம்ம இழுத்தோம்னா நல்லா வராது. இதை போட்டுட்டு ஊசியை வச்சுட்டு இப்படி ஒரு லேசாக அப்படி அமைக்கி விட்டோம்னா இது கீழே விழுகும். இது கொஞ்சம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, இது 4 கவுடு இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும், இதோடு முடிச்சுட்டு இந்த 4க்கு மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். இழுக்கக்கூடாது. நம்ம இழுத்தோம்னா அது ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்துடும். அப்படியே ரொம்ப மெதுவாக நான் போடுறதை கவனிச்சிங்கன்னா அதை சாஃப்டாக மெல்ல இழுக்கணும். லேசாக இழுக்கணும். இழுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே லேசாக அப்படியே அமைக்கி விட்டுக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 6 லைன் இருந்துச்சு, அப்புறம் 4 லைன் இருந்துச்சு, இப்போ 2 லைனு. இந்த 2 லைனில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? மெல்ல இழுக்கணும், ரொம்ப சாஃப்டாக. அதே மாதிரி ஃப்ரேம் வந்து டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ஃப்ரேம் ஆரிக்கு நம்ம லைட்டாக போடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக வரும். ஓகே ஓகே இதை முடிச்சுட்டு பின்னாடி குத்தி நாட் போட்டுற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி படம் வரைஞ்சிட்டேன், அப்புறம் பேஸ் போட்டிருக்கேன், அப்புறம் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவ் ஃபுல்லாக எப்படி வரைஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. 4 பெட்டலையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவர் வந்துருச்சு. இது செயின் ஸ்டிச்சு, இது நடுவில் இருக்குது ஸ்டெம் ஸ்டிச்சு, இது லேசி டேசி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. கலராக போட்டிருக்கேன். இப்படி கலராக போடக்கூடாது, வித்தியாசம் தெரியுங்காக நான் போட்டிருக்கேன். ஒரு மோட்டிவும் போட்டோம்னா 3 கலர்ஸ்க்கு மேலே போடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்கிறதுக்காக நான் கலராக போட்டிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.